அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தோனாய். அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அதில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது நாம் அதிகமாக பயானாட்சிகள் நாம் கேட்பது, இது நமது நன்மைகளை பன்மடங்காக ஆக்கி தரக்கூடிய ஒரு மாதம், அதே நேரத்தில் பாவ மீட்சி பெறுவதற்கான ஒரு மாதம் என்பதை நாம் அதிகமாக பார்த்து வருகிறோம். ஆக இந்த பாவ மீட்சி என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது திறந்த மனதோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். திறந்த மனதோடு. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமாக இருக்கட்டும், அது அல்லாஹுக்கு தெரியாமல் இருப்பதில்லை. அது நாம் எந்த இடத்தில் செய்தாலும் சரி, அது மறைவான இடத்தில் செய்தாலும் சரி, அல்லது உயரமான இடத்தில் செய்தாலும் சரி, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் நான் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி மன்றாட வேண்டும். யா அல்லாஹ், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை என்று நாம் திறந்த மனதோடு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். நாளை மறுமையிலும் நமக்கு நல்ல கூலிகளை வழங்குவான் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காமித்தார்கள். முன் வாழ்ந்த 3 நபர்கள், அவர்கள் நடந்து செல்லும் பொழுது இரவை கடக்கலாம் என்று ஒரு குகைக்குள் தஞ்சம் புகுகிறார்கள். குகைக்குள் புகுந்தால் அந்த குகையானது ஒரு பாறை உருண்டு வந்து முழுமையாக அடைத்து விடுகிறது. இவர்கள் வெளியாகுவதற்கு எந்த விதமான வழியும் இல்லை. உடனே என்ன செய்கிறார்கள்? அவர்களில் ஒருவர் சொல்கிறார், நீங்கள் செய்த நல்ல அரண்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அதுதான் ஒரே வழி என்று சொல்லும் பொழுது முதலாவது நபர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு வயதான பெற்றோர் இருக்கிறார்கள். நான் தினமும் பால் கறந்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் குடித்ததற்கு பிறகுதான் நானும் எனது குடும்பத்தாரும் எனது அடிமைகளும் குடிக்க விரும்புவேன். அவர்கள் பருகாத வரையும் நாங்கள் பருக விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். ஒரு நாள் நான் ஒரு வேலைக்காக வேண்டி தொலைதூரம் செல்ல வேண்டிய நேரம் ஏற்பட்டது. அந்த வேலையில் தொலைதூரம் சென்று விட்டேன். அதனால் என்னால் திரும்பி வருவதற்குள் எனது பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள். நான் கறந்து வந்த பாலை நான் அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உடனே நான் அவர்கள் விழிக்கும் வரை அவர்களுக்கு அருகாமே நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் விழிப்பதற்கு அதிகாலை ஆகிவிட்டது. அதிகாலை நேரத்தில் அவர்கள் விழித்து நான் கொடுத்த பாலை அவர்கள் குடித்ததற்கு பிறகுதான் நாங்கள் குடித்தோம் என்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப அவர்கள் குடிக்கும் வரை, அதிகாலை வரை அவர் நின்று கொண்டே இருந்தார். அதை வாங்கி தனது பெற்றோர்கள் குடித்தார்கள் என்ற செய்தியை அவர் சொல்கிறார். ஏன்னா இதை உனது முகத்தை நாடி, உனது அன்பை நாடி, உனது பொருத்தத்தை நாடி நான் செய்திருப்பேன் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோமோ, யா அல்லாஹ், அதை எங்களுக்கு நீ இந்த பாறை விலகி எங்களுக்கு வெளியே செல்வதற்கான வழியை எங்களுக்கு ஏற்படுத்து என்று கேட்டவுடன் அந்த பாறை கொஞ்சம் நகர்கிறது. அடுத்து 2ஆம் நபர் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள், என் தந்தை சிறிய தந்தையினுடைய மகள், அதாவது என்னுடைய தந்தையினுடைய சகோதரனுடைய மகள், அப்படிதான் வருது. அவள் மீது எனக்கு மிகவும் ஆசை. மக்களிலே ரொம்ப பிடித்த பெண் எனக்கு. நான் எனது ஆசைக்கு அவளை இணங்க சொல்லும் பொழுது அவள் என்னை விட்டு விலகி சென்றாள். அவளுக்கு ஒருவேளை பஞ்சம் ஏற்பட்டது, அதிகமாக பஞ்சம் ஏற்பட்டது. அவளுக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டது. அதை நான் பயன்படுத்தி கொண்டு அந்த பொருளாதாரத்தை, சில காசுகளை நான் கொடுக்கிறேன், ஆனால் இந்த எனது ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவளும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டால். கடைசியில் நான் அவளை நெருங்கும் பொழுது
அவள் அதற்கு நான் உனக்கு அனுமதி தரமாட்டேன் என்று சொன்னால், நான் யா அல்லாஹ் உடனே அவளை விட்டு விட்டேன். அவளுக்கு என்ன அந்த பணத்தை நான் கொடுத்தேனோ அதை நான் மீண்டும் பெறவும் இல்லை, அதை நான் கொடுத்து விட்டேன், மீண்டும் நான் அதை பெறவில்லை. யா அல்லாஹ் இதை நான் உனது முகத்தை நாடி உனது பொருத்தத்திற்காக நான் செய்திருப்பேன் என்று சொன்னால், யா அல்லாஹ் இந்த பாறையை எங்களுக்கு வழிவிட்டு எதில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி என்று அவர் கேட்கிறார். அது கொஞ்சம் விலகுகிறது. ஆனால் அவர்களால் இன்னும் வெளியே செல்வதற்கான வழி ஏற்படவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள்? மூன்றாவது நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் செய்கிறார், யா அல்லாஹ் என்னிடத்திலே வேலை செய்தார். நிறைய நபர்கள் வேலை செய்தவர்கள் அவருடைய கூலியை வாங்கி சென்றார்கள். இவர் வாங்கி செல்லவில்லை. அவருடைய கூலியை நான் முதலீடு செய்து வேறு வியாபாரத்தில் நான் ஈடுபடுத்தினேன். அது நிறைய ஆடுகள், ஒட்டகங்கள், மாடுகள், அடிமைகள் என்று பெருகிவிட்டது. திடீரென்று ஒரு நாள் வந்து கேட்டார், எனது கூலியை கொடுங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், இதோ இருக்கக்கூடிய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள்லாம் உனதுதான், அடிமைகள் உனதுதான், எடுத்துச் செல் என்று சொன்னபோது சொன்னார், அல்லாஹ்வுடைய அடியாரே, என்னை நீங்கள் கேலி செய்யாதீர்கள். உடனே நான் சொன்னேன், நான் உங்களை கேலி செய்யவில்லை, உண்மை அதுதான், உங்களுடைய அந்த கூலிதான் இவ்வளவு பெருகி இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர் எல்லாவற்றையும் ஓட்டி சென்றார். ஒன்று விடாமல் அனைத்தையும் ஓட்டி சென்றார். யா அல்லாஹ் இது நான் உனது முகத்திற்காக, உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்திருந்தால், யா அல்லாஹ் நாங்கள் எதில் சிக்கியிருக்கிறோமோ அந்த சிக்கலிலிருந்து இந்த பாறையை நகர்த்தி எங்களை வெளியே ஆக்கியா அல்லாஹ் என்று கேட்க பாறை முழுமையாக நகர்கிறது. 3 நபர்களும் வெளியே செல்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகின்ற சொன்னால், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிச்சு கேட்கும் பொழுது திறந்த மனதோடு அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் உன்னை தவிர எங்களை மன்னிக்கக்கூடியவர் யாரும் இல்லை, நீதான் மன்னிப்பளிக்கக்கூடியவன், நீதான் மன்னிப்பு தரக்கூடியவன், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவர் யாரும் கிடையாது, யா அல்லாஹ் மன்னிப்பவன் நீதான், யா அல்லாஹ் எனவே எங்களை மன்னித்துவிடு என்று கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக, அழுதவர்களாக, கண்ணீர் வடித்தவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தை அதிகமாக பாவமன்னிச்சு பெறக்கூடிய நாம் இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் பாவமன்னிச்சு பெறாமல் நாங்கள் சென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது சம்பந்தமாக ஆரம்பத்திலே நாம் நிறைய ஹதீஸ்களை படித்திருப்போம். அல்லாஹுடைய தூதர் மெம்பரில் ஏறும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? யார் ஒருவன் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவன் இந்த மாதத்திலே பாவமன்னிச்சு பெறாமல் கிடக்கிறானோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் இதற்கு முன்னால் பல செய்திகள் நாம் படித்திருப்போம். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சாபத்திற்கும் அல்லாஹுடைய தூதர் ஆமீன் என்று சொன்னார்களே, அப்படி ஆகட்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியசாலியை நாம் ஆகிவிடக் கூடாது. ஆக இந்த மாதம் என்பது பாவமன்னிச்சு பெறக்கூடிய மாதம். அல்லாஹுடைய பாவமன்னிச்சு பெற வேண்டும், அழுக வேண்டும். யாருக்கு முன்னால்? யாருக்கு முன்னாலும் அழுகிறோம், யாருக்கு முன்னாலும் கண்ணீர் வடிக்கிறோம். என்னை படைத்த ரப்புக்கு முன்னால் நான் கண்ணீர் வடிப்பதற்கு ஏன் நான் அசிங்கப்பட வேண்டும், ஏன் நான் வெட்கப்பட வேண்டும், எதற்கு நான் அசிங்கப்பட வேண்டும், எதற்கு யோசிக்க வேண்டும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய பாவமன்னிச்சை பெறுவதற்காக வேண்டி அதிகமாக நாங்கள் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். இந்த ரமலானை மாதம் நம்மளை விட்டு கடந்து செல்லும் பொழுது, நாம் கடந்து போகும் பொழுது அல்லாஹுடைய பாவமன்னிச்சை பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய என்னை மாக்கியொள்ளப்படி வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது இந்த சிற்றுரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.